பல இன்டர்வியூக்கள் எப்படி காணாம போச்சு? விஷ்ணு ஒவ்வொரு இன்டர்வியூல பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரே. இப்ப நீங்க தேடி பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ இருக்காது. அதுக்கு பிஹைண்ட் ஒரு விஷயம் இருக்கு. இன்டர்வியூல சொல்லக்கூடாத அவதூறு வார்த்தைகளை பயன்படுத்தினால மட்டும் கிடையாது, இதுக்கு வேற விஷயமும் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அஷ்மிதா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இவ்வளவு விஷயம் நடக்குது, ஆனா அஷ்மிதா ரொம்ப நார்மலா லைஃப் லீட் பண்ணி போயிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பார்த்து அவங்க கண்டுக்காம இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. அஷ்மிதா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இவ்வளவு அமளி துமளி நடக்குதே, ஏன் அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நீங்க போய் அவங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அவங்க மாட்டுக்கு நார்மலா மேக்கப் போட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பிஹைண்ட் ஒரு ரீசன் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், கணவனா கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினாங்க, ரோசா பூ குட்டி கொண்டாடினாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய கேஸ் கணவன் மேல இருக்கிறப்ப எப்படி தான் கணவர் அப்படின்னு சொல்ல முடியும்? எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க டிவோர்ஸ் பண்ணாலும் ரீமேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? சோ அப்ப இன்னும் கணவருங்கிற பொறுப்புல இருக்கிறாங்க. அந்த பினான்சியல் ஸ்கேமுக்கு இவங்களும் ஒரு உறுதுணையாவே இருந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, விஷ்ணு தான் அந்த ஸ்பெசிபிக்கான ஸ்கேமை ப்ரொமோட் பண்ணது அப்படின்றாங்க. ஆனா இவர் எப்படி ப்ரொமோட் ஆனாரு? அஷ்மிதா அப்படிங்கிற ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற பேர்னால இவங்க ப்ரொமோட் பண்ணாங்க, அது மக்கள் நம்பினாங்க. அப்ப அஷ்மிதாக்கும் இதுல பங்கு இருக்கிறப்ப அஷ்மிதா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் தோணுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பிரியாணி மேன் அவங்கள பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் வீடியோல இன்னும் கூட ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் எனக்கு தலையீடு இல்ல, நான் என்னோட லைஃபை பார்த்துட்டு போறேன் அப்படின்னா மக்கள் கேள்வியே கேட்க மாட்டாங்க. இவனை ஒரு ஆளாவே வதிக்கல அஷ்மிதா, அதனால அஷ்மிதாக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு சில பேர் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இப்போ பல இன்டர்வியூக்கு கீழே விஷ்ணுக்கு சப்போர்ட்டிவா எதுக்கு எல்லாரும் கமெண்ட் போடுறாங்க? அஷ்மிதாக்கு இங்க யாருக்கும் சப்போர்ட் இல்ல, விஷ்ணுக்கும் இங்க யாரும் சப்போர்ட் இல்ல. ஸ்டில் ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் போது இப்ப விஷ்ணு தன்னோட தவற ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் நல்லவரு, ரெண்டு காயினுக்கு ஒரு சைடு இருக்கு அப்படின்னு சொல்லி பல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் விஷ்ணுக்கு வருது. அதாவது அப்ப அவர் திருப்பி ஸ்கேம் பண்ணா எல்லாரும் என்ன பதில் சொல்ல போறீங்க? மக்களாகிய நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் தப்பு பண்றாரு, தவறு செஞ்சுட்டாரு, பல மக்களை ஏமாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் ஒவ்வொரு இன்டர்வியூல விதவிதமா அவர் பொய் சொல்வாரா உண்மை சொல்வாரான்னு தெரியல. இன்னும் சொல்ல போகணும்னா அவர் கொடுத்த எந்த ஒரு இன்டர்வியூலுமே எவிடன்ஸே காட்டவே இல்லை. வெறும் வாய் பேச்சுல மட்டும்தான் இப்படி நடந்துச்சு, உயர் அதிகாரியோட அவங்க அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு தவறுதலா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அஷ்மிதாக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஸ்டில் அவர் எவிடன்ஸே இல்லாம இத்தனை விஷயம் சொல்றப்ப எப்படி நீங்க நம்புறீங்க? சோ அவர் சொன்னதை மட்டுமே வச்சு நம்பி எப்படி கமெண்ட் போடுறீங்க? இங்க அப்படியே அஷ்மிதாட்ட வந்தாலும் இங்க அஷ்மிதாவும் பல விஷயங்கள் சொல்றாங்க, எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம எப்படி நம்புறீங்க? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு லாயர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட ஒவ்வொரு இன்டர்வியூல போய் ஒவ்வொரு எவிடன்ஸை காமிக்கிறாங்க. பட் வாட் அபவுட் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப இங்க எல்லாருக்குமே வருது. இப்போ பிரியாணி மேன் சொன்னேன் இல்லையா, இவர் இன்னொரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு. அதாவது அஷ்மிதா அப்படிங்கிறது லேடி இர்ஃபான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இர்ஃபான் மாட்டிக்கிட்டாலும் அவர் தெரியவே மாட்டாரு. அவர் நிறைய தப்பு பண்ணுவாரு, ஆனா யாரும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி அஷ்மிதாவும் அப்படிதான். அதாவது இவங்க பிரெக்னன்சி டைமுக்கு முன்னாடி நான் பிரெக்னன்சி வார்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பேக் பண்ணுவாங்க. அங்க பேக் பண்ணும்போது மேகன் அப்படிங்கிற ஒரு டவல் இருக்கும். அப்ப மக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாங்கன்னா, பிறக்க போறது ஆம்பளை பொம்பளை அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும், எப்படி நீங்க மேகன் டைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, மேகன் நான் மேகாவுக்கும் நான் வச்சிருந்தேன், 2 டவல் வச்சிருந்தேன் அப்படின்றாங்க. ஆனா சுத்தி இருந்த பொருள் எல்லாமே ப்ளூ கலர். ப்ளூ ரெப்ரசன்ட் பாய் சைல்டு. அப்ப இந்தியாவுல குழந்தை ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா பாக்குறதே ஒரு தவறுதலான விஷயம். அதுக்கு பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் வந்துச்சு. இன்னும் இதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதாவது ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசா மொத்தமாவே இவங்களை அடிச்சு நொறுக்கிடுச்சு. அதை மறைக்க ஃபர்ஸ்ட் விஷ்ணுவை அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பொண்ணோட பேசுற மாதிரி சொல்லி அதை வச்சு அமுக்குனாங்க. இப்போ ஸ்கேமை பத்தி எந்த ஒரு இன்டர்வியூலுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஒன் அண்ட் ஒன்லி பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் என்ன இஷ்யூ அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அஷ்மிதா மேல சொன்ன ஒரு மேஜர் குற்றச்சாட்டு என்னன்னா, நான் அடி வாங்கின வீடியோவா அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, நான் அவங்களோடது பலது நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, நான் பல பேரோட போயிருக்கேன், அது எல்லாமே அஷ்மிதாக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா அது மக்கள் பிளைண்டா நம்பிட்டு அத்தனை பேரும் அங்க பாசிட்டிவா கமெண்ட் போட்டுருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வியூல பார்க்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு பேருமே ஸ்கேம்ல இன்வால்வ் ஆகிருக்கும் போது இவங்க சொல்ற வாய்மொழிகளை மட்டும் கேட்டு எப்படி அதை உண்மைன்னு நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மனசுல எழுது.
இன்னும் பல விஷயங்கள் இது அடங்கியிருக்கு. பினான்சியல் ஸ்கேம மறைக்கிறதுக்காக புதுசான விஷயங்களை கொண்டு வராங்க அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா இதுக்கு மேல இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பெரிய பெரிய சேனல்ல நடந்த இன்டர்வியூஸ அங்க டெலீட் பண்ணிருக்காங்கன்னா அப்போ அஷ்மிதாக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட வியூவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.